அழகான வீடியோ தான் வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆதித்யா வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வீடே பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து மித்ரா வேணும்னே பாரதி கிட்ட வந்து வந்து வம்பிழுக்காங்க. பாரதி இந்தாங்க கல்யாண பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சு. கூடிய சீக்கிரம் வந்து எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. மாப்பிள்ளை வந்து ஆதி தான். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் 2 பேர்த்தோட கல்யாணத்தையும் நீங்கள் தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாரதி வந்து சொல்கிறாங்க, அதுக்கு என்ன மேடம், நானே முன்னாடி நின்று உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து கல்லாக்கிட்டு சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் வந்து விடியுது. விடிஞ்ச உடனே பார்த்தா நம்ம ஆதித்யா இருக்காங்கல்ல, ஆதித்யா வந்து காணோம். நம்ம பாரதி வந்து ஆதித்யாவை தேடி பார்க்காங்க. ஆதித்யா இல்லைன்னு சொன்னோடனே வீட்டில் உள்ள எல்லார்ட்டையுமே வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மனோஜ் கிட்ட போய் கேட்குறாங்க. மனோஜ் வந்து சொல்கிறாங்க, என்னக்கா பொறுப்போட நீ தான் அவனை பார்த்துக்கணும். இப்போ வந்து எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, உங்கள் கூட தான் நான் தூங்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் ஆமாடா, ஆனால் நான் கவனிக்கலடா, தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வா தேடுவோம், கீழே எங்கேயாவது விளாண்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. கீழே வந்து பார்த்தா நம்ம மித்ராவோட கல்யாண ஏற்பாடுலாம் வேலை பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. எல்லாமே கூட்டமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், யாரை வந்து கூப்பிடலாம், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கீழே வந்து பாரதி வந்து அதிர்ச்சியோடு ஓடி வராங்க. ஓடி வந்து எல்லார்ட்டையுமே கேட்குறாங்க, ஆதித்யா யாராவது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னது ஆதித்யாவை காணுமா, என்ன பாரதி பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க, ஆதித்யாவெலாம் கண்டுக்கிற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஆதி வந்து கோவப்படுற மாதிரி காட்டிக்கிறாங்க. இல்லை சார், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், திடீர்னு அவன் எங்கே போனானே தெரியலை, காலையிலேருந்து அளவே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மித்ரா வந்து சொல்கிறாங்க, என்ன பாரதி பையனை கூட வந்து பொறுப்பாக பார்த்துக்க முடியல, என்ன நீங்கள் சரி விடுங்க, இங்கே தான் எங்கேயாவது விளாண்டுக்கிட்டு இருப்பான், நல்லா தேடி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை மேடம், நான் வந்து நல்லா தேடி பார்த்துட்டேன், எல்லா இடத்துலையுமே பார்த்தாச்சு, ஆதித்யா வந்து ஆளவே காணோம், எங்கே போனானே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஆதி வந்து, பாரதி எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க, இங்கே தான் இருப்பான், எங்கே போக போகிறான், வீடு வந்து பெரிய வீடில், அதனால் எங்கேயாவது விளாண்டுக்கிட்டு இருப்பான், நம்ம தேடி பார்ப்போம். சரி எப்போ நீங்கள் ஆதித்யாவை கடைசியாக பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூங்குறப்ப தான் பார்த்தேன், அதுக்கடுத்து அவன் ஆளவே காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி விடுங்க வாங்க தேடுவோம், நீங்களும் மித்ராவும் போய் மேலே தேடுங்க, நானும் மனோஜ் எல்லாருமே சேர்ந்து கீழே தேடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே தேடுறாங்க. மொட்டை மாடியில் அங்கிட்டு இங்கிட்டு எல்லாமே தேடுறாங்க. தேடி பார்த்தா எங்கேயுமே வந்து ஆதித்யாவை காணோம். உடனே வந்து சொல்கிறாங்க, எங்கே பார்த்தாலுமே ஆதித்யாவை காணோம், வீட்டில் இல்லை ஆதித்யா, வீட்டை விட்டு வெளியில் போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மனோஜ் வந்து சொல்கிறாங்க, வீட்டுக்கு வெளியிலையா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து பயப்படுறாங்க. பாரதி பயப்படாதீங்க, எங்கேயாவது இங்கே வெளியில் ஏதாவது கடைக்கு எதுவும் போனாலும் போயிருப்பான், நம்ம போய் பார்த்து கூட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஆதி அதுக்கடுத்த மனோஜ் 2 பேருமே அதிரடியாக வெளியில் கிளம்பி போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. தெரு தெருவாக தேடி பார்க்குறாங்க. எங்கடா போச்சான், அவன் எங்கடா போனான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலை. இங்கிட்டு பார்த்தா பாரதி வந்து தேடி தேடி களைச்சி போயிட்டாங்க. உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் வந்து அவனை கண்டுக்காமல் இப்படி விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து லட்சுமி பாட்டியெல்லாம் சொல்கிறாங்க, ஏ பாரதி அழுகாத இரு, அவன் எங்கேயாவது போயிருப்பான் வந்திருப்பான், அதுக்குள்ளே எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பாரதிக்கு வந்து அழுகையை வந்து கட்டுப்படுத்த முடியலை, அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா மித்ரா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதி அதுக்கடுத்து மனோ 2 பேருமே பயங்கரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.